வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு உரியவைகள். அந்த தீர்க்க தரிசனங்கள் அந்தந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துவின் ஆயிட வருஷ அரசாட்சி முடிந்து நித்தியம் வரைக்கும் உள்ளதான எல்லா தீர்க்க தரிசனங்களும் வேதம் முழுவதும் பரவி இருக்கிறது. இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த பழைய ஏற்பாடு வேண்டாம், முடிஞ்சிருச்சு, முற்றிற்று, அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய உபதேசங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் முழு வேதாகமத்திலிருந்து தான் எல்லாத்தையும் நீங்கள் படிக்க முடியும். புதிய ஏற்பாட்டுக்கு தேவையான எத்தனையோ கீ வேர்சஸ் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நிழல் புதிய ஏற்பாட்டில் தான் நிஜமாக இருக்கும். நீங்கள் அதில் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ரெண்டையும் சேர்த்து தான், அதுக்கு தான் நம்மக்கிட்ட தான் ஆண்டவர் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கிறார். யூதங்கிட்ட பழைய ஏற்பாடு இருக்குது, நம்மக்கிட்ட தான் 2 ஏற்பாடும் இருக்கிறது. அதனால தான் முழுமையான வேதாகமம் நம்ம கையில் உட்கார்ந்துருக்கிறது. அல்லேலூயா. அதனால் இந்த வேதாகமத்தில் உள்ளதான தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு உரியது. அது எந்தெந்த காலகட்டத்தில் நிறைவேறுது, அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அது கொஞ்சம் வேத பாடத்தை போலவும் இருக்கும். அதே நேரத்தில் கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் முத்திரைகளின் புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அதில் 7 முத்திரைகளால் அந்த புஸ்தகம் மூடப்பட்டிருக்கிறது. 6 முத்திரைகள் 6ஆம் அதிகாரத்தில் உடைக்கப்படுகிறது. 8ஆம் அதிகாரத்தில் 7வது முத்திரை உடைக்கப்படுகிறது. இங்கே வேதாகம பள்ளி கல்லூரியை சார்ந்தவர்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கும் அது கொஞ்சம் இருக்கும். அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரியங்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 7 முத்திரைகளில் 6 முத்திரைகள் 6ஆம் அதிகாரத்தில் உடைக்கப்படுகிறது. இந்த 6ஆம் அதிகாரம் அல்லது 6 முத்திரைகளை குறித்து 2 மாற்று கருத்து இருக்கிறது. நான் அதை முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதற்கு பிறகு அதில் உள்ள என்ன இருக்குங்கிறத அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த 6ஆம் அதிகாரம் பர்டிகுலராக 6ஆம் அதிகாரம் வருகைக்கு பின்னால் ரகசிய வருகை புஸ்தகம் எழுதியிருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி ரகசிய வருகை உண்டா அப்படின்னு சொல்லி புஸ்தகம் எழுதியிருக்காங்க இல்லையா? அந்த ரகசிய வருகை அப்படிங்கிறதான சம்பவம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ராப்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த சம்பவத்துக்கு பின்னால் தான் இந்த 6ஆம் அதிகாரம் நடக்கும். குறிப்பாக 4, 5, 6 அதிகாரங்கள்லாம் அதுக்கு பின்னாடி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. இது பெரும்பான்மையாக நம்பப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடியதான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிகாரத்தோடு கூட சபையின் காலம் முடிவடைந்து விடுகிறது. 7 சபைகளுக்கான செய்தி அந்த 3ஆம் அதிகாரத்தோடு கூட முடிவடைந்து விடுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? 1-2 வசனங்களில், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இங்கே ஏறி வா அப்படிங்கிறத அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சபையை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு. சபை 4ஆம் அதிகாரத்தில் போய் பரலோகத்துக்கு போய்விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. இது எந்த வகையில் வசனத்தின்படி அடிப்படையில் சரியாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வசன ஆதாரம் இல்லை. ஏன் அப்படின்னா, இங்கே ஏறிவான ஆண்டவர் சொன்னது யோவானை மட்டும்தானே ஒழிய சபையை குறித்து அல்ல. ஏன்னா யோவானை சபைக்கு அடையாளமாக எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை, ஒரு இடத்துல கூட சொல்லலை. வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுக்கும் போது கூட கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு நீ எழுது அப்படின்னு சபைக்கு எழுத சொல்லி தான் கொடுக்குறார். இன்னும் நீங்கள் தெளிவாக போனீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தில் ஆவியும் மனவாட்டியும் வாயன்பானாக, கேட்கிறவனும் வாயன்பானாக, இவைகளை சாட்சியாக்கி கேட்கிறவன் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறான்னு சொல்லி யோவான் தன்னை சபைக்கு ஒப்புமையாக சொல்லலை, தனியாக சொல்கிறார். ஆவியும் மனவாட்டியும் அப்படின்னு தனியாக இருக்குது. எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை இந்த 6ஆம் அதிகாரம்லாம் வருகைக்கு பின்னாடி தான் நடக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு. அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, அந்த 6ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி நடக்கிறது நமக்கு தெரியாததுனால அதுக்கு ஆயத்தமாவோ அல்லது அதை கடந்து போகிறதுக்கோ சபை தடுமாறுகிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்துட்டார் முதலாவது. ஆனால் அவர் பிறந்துட்டார் என்பது யாருக்கும் என்ன செய்யலை, தெரியவே இல்லை. அதை வானசாஸ்திரிகள் அடையாளங்களை வைத்து சொல்லும் போது தான் அவர் பிறந்துட்டாருன்னு தெரியுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், தேவதூதன் அந்த மெய்ப்பர்கள்ட்ட சொல்லாமல் இருந்தால், வானசாஸ்திரிகள் சொல்லாமல் இருந்திருந்தா, இந்த ஏரோதும் எருசலேம் நகரத்தாரும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இயேசு பிறந்தார் அப்படிங்கிறது தெரியாமையே இருந்திருக்கும். அது ஒரு மிக முக்கியமான சம்பவம். அதை தெரிவிக்கணும்னா யாராவது ஒருத்தர் அதுலேருந்து எடுத்து என்ன செய்யணும், சொல்லணும். இப்போ தெரியாமையே அவங்க இருந்தாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இயேசு அதுக்குள்ளே அந்த நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடக்கும், இவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார். அதே மாதிரி தான் 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் இப்போ நடக்குது. ஆனால் சபை தெரிந்து கொள்ளவில்லை. எப்படி அன்னைக்கு இயேசு பிறந்ததை எருசலேம் நகரத்தாரும் ஏரோதும் தெரியாமல் இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் இன்றைக்கும் சபை அந்த இடத்துல தான் இருக்குது. அதனுடைய விளைவு என்னென்னா,
அதில் நடக்கிற சம்பவங்கள் சம்பவிக்கும் போது அதை கடந்து போவதற்கு சபை தடுமாறுகிறது, அல்லது சபை அதுக்கு முன்னால் பலன் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு பிறகு சபைக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு புரியாமல் இருக்கு. வேதத்தின்படி 6ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக பாதிக்கு மேலே நடந்துருச்சு. இப்போது இது ஒரு வகையில் வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி இருக்குது. ஆகவே இந்த 6ஆம் அதிகாரம் என்பது நம் காலத்தில் வருகைக்கு முன்னாடி தான் நடக்கணும். எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ 1ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தை அவர் பார்க்கிறார், யோவான் பார்க்கிறார், அங்கே சபை இருக்கிறதை அவர் பார்க்கவில்லை. 4ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தை பார்க்கிறார். 3வது வசனத்திலிருந்து வானம் திறக்கப்பட்டிருந்தது, ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் ஒருவர் வீற்றிருந்தார், சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது மரகதத்தை போல் இருந்தது, சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார், அவர் பார்வைக்கு பதுமராகத்துக்கும் அப்படிதானே இருக்குது, இருக்கா இல்லையா? புரியல அதான் இருந்தா இல்லையா, அப்படி இருக்கா இல்லையான்னு கேட்குறேன். அது வசனம் இருக்குதா? இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் பைபிளில் இருக்குதான்ற மாதிரியே இருக்குது. நீங்கள் அப்படியே என்னை பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையா? அடுத்து 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், 7 ஆவிகள், 7 அந்த கண்ணாடி கடல் எல்லாம் வரிசையாக இருக்குது. எங்கேயுமே சபை இருந்து அவர் என்ன செய்யலை, பார்த்ததாக சொல்லப்படவே இல்லை. 5ஆம் அதிகாரத்தில் திருப்பி சிங்காசனத்தை பார்க்குறாரு. அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீடித்த ஆயுசுள்ளவர் சிங்காசனங்கள் வீற்றிருந்தார், அவர் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தது, அதை யூதா கோத்திரத்தை சிங்கமும் தாவீதும் வேறுமானவர் வந்து அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை வந்து வாங்கினார். எல்லாருக்கும் அங்கேயும் சபையை பார்த்ததாக சொல்லப்படலை. யோவான் எங்கே ஃபஸ்ட்டு பார்க்குறாரு சபையை பைபிளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் பார்க்குறாரு. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் சாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாளருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இதே சிங்காசனத்தை தான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு, 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு, 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு. எங்கேயுமே இந்த சபையை அவர் பார்க்கல. 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சபை அங்கே நிற்கிது. அது மட்டுமல்ல, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் கேட்குறாங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள், தெளிவாக இருக்குது, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நாங்கள் இருக்கு. 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இவங்க பரலோகத்துக்குள்ளேயே வரல, 7ஆம் அதிகாரத்தில் தான் வராங்க. அப்போ நிதானிக்கிறது என்ன இருக்குது, 6ஆம் அதிகாரத்திற்கு பிறகு இவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனால் பாருங்கள், ஒரு சின்ன கேப் இருக்கும். 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரை முடிஞ்சிடும், 8ஆம் அதிகாரத்தில் தான் 7வது முத்திரை வரும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இந்த சம்பவம் நடக்கும், 7ஆம் அதிகாரம். எனவே இந்த சபையானது 7ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இது வந்து உங்களுக்கு ஒரு நிதானம் புரிஞ்சிக்கிறதுக்காக நான் இவ்வளவும் சொல்கிறேன். எதுக்காக இவ்வளவும் விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த செய்திக்குள்ளே போகிறேன்னா, ஒரு கூட்டம் உட்காந்துட்டு என்ன செய்யுதுன்னா, இதுக்கான விளக்கத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இதுக்கான ஆல்டர்னேட்டாக இல்லை, இது இப்படி தான் இருக்குன்னு வசனத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க உடனே என்ன பண்ணிடுறாங்க, இல்லை அவர் தப்பாக பேசுகிறாரு, எங்களுக்கு அந்த காலத்துலேருந்து சபை வந்து 3ஆம் அதிகாரத்தில் போயிடுதுன்னு சொல்கிறாங்க, 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் போயிடுதுன்னு சொல்கிறாங்க, எனவே இது தப்பான உபதேசம்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கிற ஜனங்க யார், இவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்போ வந்தாங்கன்னு கேட்டால் அதற்கு பதிலே இல்லை. எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இங்கே வந்திருக்கிறவங்க புரிஞ்சு கொள்ளுங்கள், நாம் 6ஆம் அதிகாரத்தினுடைய காலகட்டத்தில் இருக்கிறோம், அந்த முடிவின் காலத்தில் இருக்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய சம்பவங்கள். மத்திய 24க்கு நீங்கள் வந்துருங்க. அங்கே இயேசுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்துவக்கிட்ட 3வது வசனத்தில் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, மத்திய 24ஆம் அதிகாரத்தை 3 பகுதியாக பிரிக்கிறார். 8வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 அடையாளங்களை சொல்லுவார். சொல்லிட்டு இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். 9ஆம் வசனம் என்ன சொல்லுது, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அப்போ இது உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக நடைபெற வேண்டிய சம்பவம், இந்த 7 அடையாளங்கள். 9லேருந்து 14 வரைக்கும் பாருங்கள், உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவத்தினுடைய முதல் பகுதி இருக்கும். அந்தி கிறிஸ்து வர்ற வரைக்கும் அதில் இருக்கும். அப்பொழுது மேலும் பாலக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது 15வது வசனத்தில் இருக்குது. ஸோ 14 வரைக்கும் ஒரு பகுதி. 15லேருந்து அந்தி கிறிஸ்துடைய காரியங்கள் நடக்கும். 2வது பகுதி 3.5 வருஷம். எங்கே வரைக்கும் இருக்கும், 30வது 31வது வசனம் வரைக்கும் இருக்கும். இதே மேகங்களுடனே அவர் வருகிறார் அப்படின்னு இருக்கும். எல்லாம் தெளிவாக அழகாக டைம் லைனோட கத்தர் கொடுத்துருக்கிறார். உட்காந்து கொஞ்சம் நீங்கள் நிதானித்து படிச்சிங்கன்னா வேதம் உங்களுக்கு தெளிவாய் புரியும். இன்றைக்கி அதாவது நமக்கு முன்னாடி உள்ளவங்க சில காரியங்கள் சொன்னாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிலது அன்னைக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அவங்க சொன்னாங்க, அதில் தப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, யோவான் ஸ்நானன் காலத்திலேயே நடந்த காரியங்களெல்லாம் பார்த்துட்டு யோவானை போய் அவங்க கேட்குறாங்க, நீர் தான் மேசியாவா, எங்களுக்கு சொல்ல வேண்டும். யோசித்து பாருங்கள், தப்பான ஒரு கணிப்பு. அவர் மேசியாவே கிடையாது, ஒரு கணிப்பு. அவர் சொல்லிட்டாரு, நான் இல்லை, எனக்கு பின் ஒருவர்
வருகிறார். இப்போ இயேசு வந்துட்டார். இயேசுகிட்ட போய் இதே கேள்வியை கேட்குறாங்க, நீர் தான் மேசியாவானால் எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, நான் உங்களை இது பலமுறை உங்களுக்கு சொன்னேன். சொல்லாத யோவான் ஸ்நானகனை போய் நீ தானான்னு கேட்குறாங்க. சொல்கிற இயேசுவை சந்தேகமாக கேட்குறாங்க, வருகிறவர் நீர் தானா, இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமா. ஸோ பெரியவங்க கூட அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்னைக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. அப்புறம் காலம் ஆக ஆக தீர்க்க தரிசனம் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக வெளியரங்கமாகும் போது உங்களுக்கு கொஞ்சம் அது புரியறதுக்கு வாய்ப்பு. உட்காந்து தியானிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு சொல்கிறேன். எதுக்கு இவ்வளவு சொல்லிவிட்டு இப்போ நம்ம செய்திக்குள்ளே போக போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. யாராவது ஒருத்தர் சொல்லும் போது அப்படியா, ஏன்னா 1.5 மணி நேரம் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஈஸியாக ஒரே ஒரு கலையை கொண்டு விதைச்சிட்டு போயிடுவாங்க. அது எல்லாமே தப்புங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த 1.5 மணி நேரம் சொல்கிறது மண்டையில் ஏறவே ஏறாது. நான் அவங்க சொன்னாங்க பாருங்கள், அது ஒன்று மட்டும்தான் என்ன செய்யும், அப்படியே டக்குன்னு பதிஞ்சிரும். அதனால தான் உங்களுக்கு இப்போவே பேஸ்மெண்ட்டை சொல்லிட்டு போகிறோம். நாம் 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து போகிறோம். 6ஆம் அதிகாரத்தின் சம்பவங்கள் எல்லாம் இப்போ நடக்கக்கூடியதாக இருக்கிறது நம் கண்களுக்கு முன்பாக. கடைசி காலத்தில் இது நடக்கணும். இது கடைசி காலத்தில் தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது, வசனத்துலேருந்து இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்து அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 6ஆம் அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கும் சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேதபாடம் இந்த வேதாகம கல்லூரி படிக்கிறவங்க சகரியா 6ஆம் அதிகாரத்திற்கும் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரைகள் இருக்கிறது. 6:2 சிவப்பு இருக்கிறது, 6:4 கருப்பு இருக்கிறது, சிவப்பு 6:2 வெள்ளை இருக்கிறது, 6:4 சிவப்பு இருக்கிறது, 6:5 கருப்பு இருக்கிறது, 6:8 மங்கிர நிறம் உள்ள குதிரை இருக்கிறது. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ஒயிட், ரெட், பிளாக், பேல் ஹார்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த 4 இருக்கும். இந்த 4 குதிரைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். எங்க மைக் இருக்கு, ஆளை காணோம். ரகசிய வருகை சம்பவிச்சிருச்சா? எழுதினவரையும் காணோம், அவருடைய சரிபாதியும் காணோம். வாசிங்க, மைக்கில் வாசிங்க. 6:5. தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். கர்த்தருடைய திட்டத்தை பூமியில் செய்யக்கூடியதான ஸ்பிரிட் அல்லது பணிவிடை ஆவிகள் அப்படி நம்ம சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி உலகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய முறைகள் இருக்குது. இப்போது மேலே இருக்கிற முதலமைச்சரோ பிரதமரோ ஒரு திட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திட்டம் அடுத்து அந்த துறை மந்திரிக்கிட்ட போகும். அவர் வழியாக என்ன பண்ணுவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ட்ட போகும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு கட்டளை கொடுப்பாங்க. அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த ஊரில் இருக்கிற ஊழியர்களுக்கு அதை செயல்படுத்த சொல்லுவாங்க. இப்படி தான் அந்த திட்டம் மக்களுக்கு வந்து என்ன செய்யும், சேரும். இதுதான் இதுக்கு பேர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலேருந்து கீழே வந்து சேரக்கூடிய முறை. இந்த முறையெல்லாம் உலகத்தில் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே பரலோகத்தில் செய்யப்பட்டது மாடல். அதனால தான் இந்த மாடலை காப்பி அடித்து தான் உலக மாடல் நடக்குது. ஏன்னா எப்பவும் சொல்லுவேன், பிசாசு உலக கவர்மெண்ட்டை உருவாக்கும் போது அவன் கிரியேட்டர் கிடையாது, கிரியேட்டர் ஒருத்தர் தான். கர்த்தர் ஒருத்தரே, அவர் ஒருத்தர் தான் கர்த்தர். ஸோ கிரியேட்டர் அவர் மட்டும்தான். மற்ற எல்லாருமே அந்த கிரியேட்டரை பார்த்து காப்பி அடிக்கிற கிரியேட்டர்ஸ். இவங்க கிரியேட்டர்ஸ் கிடையாது, காப்பி அடிக்கிறவங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, காப்பி அடித்து அதுக்கு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம், நீங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, நம்ம ஊரில் இட்லி வரும், அதுக்கு மேலே பொடியை தூணும், அதுக்கு பேர் பொடி இட்லின்றான். தோசைக்குள்ளே உருளைக்கிழங்கு வச்சுட்டா மசால் தோசை ஆயிரும், அது வேறு வெரைட்டின்றான். உங்களுக்கு தெரியும் தானே, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, தோசை, மசால் தோசை. ஆனால் எல்லாத்துக்கும் பேஸ் எதுவாக தான் இருக்கும், அந்த அரிசி மாவாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் கிரியேட்டர் தான் பேஸ், அவர் தான், பைபிள் தான் பேஸ். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் இந்த பைபிளை பார்த்து காப்பி அடித்தது தான். எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, நான் தைரியமாக சொல்லுவேன், தேர் இஸ் நோ அதர் கிரியேட்டர்ஸ். உலகத்தில் கிரியேட்டரே கிடையாது, இன்வென்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் கிரியேட்டர் ஒருத்தர் தான். அதுலேருந்து இன்வென்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து கண்டுபிடிப்பாங்க, சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த பூமியிலேருந்து என்னென்னத்தையோ கண்டுபிடிப்பாங்க, ஆனால் பூமி கர்த்தருடையது, பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது. இதுக்குள்ளேருந்து தான் அவங்க எடுக்க முடியும், இதுக்கு வெளியே இருந்து ஒன்று எடுத்துகிட்டு உள்ளே வரவே முடியாது, பூமியாக இருக்கட்டும் வானமாக இருக்கட்டும். அப்போது இந்த கிரியேட்டர் இவர் பண்ணி வச்ச அந்த கிங்டம், ஹெவன்லி கிங்டம், அதோடைய மாடலை தான் இன்னைக்கு வேர்ல்டு வந்து ஃபாலோ பண்ணுது. அவங்க அதை வேறு விதமாக அதே விஷயத்தை மாடிஃபை பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணுவாங்க, அவ்வளோதான்.